පුවත්පත ගියා මේ ගමකට විදුලිය දෙන කෝටි 12ක ව්‍යාපෘතිය பத்திரிகையொன்றில் செய்தியொன்று வெளியிடப்பட்டிருந்தது. கிராமம் ஒன்றுக்கு மின்சாரம் வழங்கும் 12 கோடி திட்டத்துக்கு பதுல்லைன் அரசியல்வாதி ஒருவர் குறுக்கிட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்பாவி கிராம மக்கள் சிலரை இணைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஒரு குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போராட்டத்தில் எனது பெயரும் குறிப்பிடப்பட்டது. 200 குடும்பங்களுக்கு நன்மை கிடைக்கும் மின்சார திட்டத்துக்கு அமைச்சர் சமந்தவையினால் இடையூறு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் பல ஊடகங்கள் இவ்வாறான செய்திகளை வெளிப்படுத்தியிருந்தன. குறிப்பாக இந்த திட்டம் தொடர்பில் ஊடகங்களில் வெளியான தகவல்கள் தவறு என்பதனை நான் முதலில் கூற வேண்டும். முதலாவது விடயம், இவ்வாறான மின்சார திட்டம் ஒன்றுக்கு அமைச்சர் என்ற வகையில் நான் தனிப்பட்ட முறையில் தலையிடுவதில்லை. இது தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம். இந்த மின்சாரம் இறுதியாக எதற்காக பெறப்படுகின்றது என்பதனை நாம் ஆராய்ந்தோம். அதன்போது எமக்கு சில விடயங்கள் கிடைத்தன. 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றில் இலங்கையின் பிரதான வனம் ஒன்று தொடர்பில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருந்தது. போகா பலச வனமே அது. இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி பதுளை மாவட்டம் மற்றும் மொனராகலை மாவட்டத்தை குறித்தானது. சர்ச்சைக்குரிய மின்சார திட்டம் பதுளை மாவட்டத்திலேயே செயற்படுத்தப்படுகின்றது. ஹல்தமுள்ள பிரதேச செயலகத்தின் மகளந்த என்னும் இடத்திலேயே அது இடம்பெறுகின்றது. எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய போக பெலச பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியின் அளவு 44,422.5 காணப்படுகின்றது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியின் பின்னர் கிராமத்துடன் தீர்வு திட்டத்தின் பொழுது ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டது. ஊடகங்களில் பகிரங்கமாக தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயம் வாய்ப்பேச்சு சுற்றுருவம் என்று குறிப்பிடப்பட்டது. அதன் பின்னர் இந்த கடத்தல்கார தரப்பினரும் சில கிராமவாசிகளும் இந்த வருத்தமான அறிவித்தலுக்கு ஏற்ப குறித்த வனப்பகுதிக்கு இந்த காணியை பெற்றால் தமது பாரம்பரிய காணி இந்த பாதுகாக்கப்பட்ட வனத்துடன் உள்வாங்கப்பட்டதாக கூறினர். அதனை படிப்படியாக விடுவிக்குமாறு அவர்கள் கூறினர். அது அவர்கள் பயன்படுத்திய காணி. அதே போன்று இவற்றை விடுவிக்குமாறு வாய்மொழி மூலம் கூறப்பட்டது. இந்த மகளந்தவத்த பகுதியின் உனக்கந்த பகுதியில் உண்மையிலேயே அப்பாவி கிராம மக்கள் உள்ளனர். இந்த மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும். அவர்களுக்கு மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது தொடர்பில் எமக்கு ஆட்சேபனை இல்லை. அவ்வாறென்றால் இந்த வர்த்தமானிக்கு வாய்மொழி மூலம் என்ற விடயத்தை பயன்படுத்தி கடத்தல்காரர்கள் குழு எவ்வித ஆவணங்களும் இன்றி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கி 5482 ஏக்கர் நிலத்தை கொள்ளையிட்டு அதனை அனுபவிக்க ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் அவர்கள் அதனை பயன்படுத்தியும் உள்ளனர். அந்த 5482 ஏக்கரில், அதாவது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலே இந்த இடமும் காணப்படுகின்றது. அதற்கு தற்போது 1200 லட்சம் ரூபாய் செலவிட்டு மின்சாரம் பெறப்படுகின்றது. அந்த காலத்தில் ஆட்சியிலிருந்த அரசாங்கத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கூகுள் வரைபடத்தை பாருங்கள். இதில் பாதுகாக்கப்பட்ட வனமென தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு பிரதான விடயம் ஒன்று உள்ளது. இந்த காணியை யார் பெற்றுக்கொண்டது? KT ரஞ்சித் என இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. KT ரஞ்சித் என்பவர் யார் என ஆராய்ந்த போது அங்கு தேசிய அடையாள அட்டை இலக்கம் ஒன்றிருந்தது. அந்த தேசிய அடையாள அட்டை இலக்கத்தின் மூலம் இது கீர்த் தென்னகோன் என்பதனை அறிந்து கொள்ள முடியும். இது தொடர்பில் ஆராய்ந்த போது அவரது விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய அடையாள அட்டை இலக்கம் மேற்பகுதியில் இருந்தது. அந்த சிறிலிய விவகாரத்தை போன்ற இதுவும் இடம்பெற்றுள்ளது. அவரது உண்மையான அடையாள அட்டை இலக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். கீழ்ப்பகுதியில் உண்மையான அடையாள இலக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பார்க்கின்ற பொழுது மேல் பகுதியில் ஒரு பூச்சியம் குறைவாக காணப்படுகின்றது. அந்த பூச்சியத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் கீர்த் தென்னகோனுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை போன்றே இது காணப்படுகின்றது. அவரே KT ரஞ்சித் என இதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளார். KT ரஞ்சித் என்பவர், அதாவது கீர்த் தென்னகோன், ஒரு முன்னாள் ஆளுநர், அத்துடன் ஜனாதிபதியின் செயலாளர்களில் ஒருவர். எனவே இந்த கடத்தலில் யார் தொடர்புபட்டுள்ளார் என்பது தெளிவாகின்றது. இவர் 18 ஏக்கரை பெற்றுள்ளார். 5 ஏக்கர் வயல்நிலமும் 13 ஏக்கர் மேற்நிலத்தையும் பெற்றுள்ளார். இங்கு மோசடி இடம்பெற்றுள்ளது. என்ன அந்த மோசடி? இங்கு காணப்படும் கீர்த்தி தென்னகோனின் கையொப்பம் போலியானது. கீர்த்தி தென்னகோனின் உண்மையான கையொப்பத்தை பாருங்கள். மேலதிக பணிப்பாளர் நாயகமாக அவர் செயற்பட்ட போது இட்ட கையொப்பமே இது. இது கீர்த்தி தென்னகோனின் உண்மையான கையொப்பம். காணியை கோருவதில்லை என காண்பிப்பதற்காக இட்ட போலியான கையொப்பம் இது. அடையாள அட்டை இலக்கத்தை மாற்றியிட்ட கையொப்பமாகும். தற்போது கீர்த்தி தென்னகோனுக்கு காணியோடு இருப்பதற்கான காணொலி இங்கு காண்பிக்கின்றேன். ව්‍යාජෝ තමන් ඉඩම් ඉල්ලන්නේ නැහැ කියලා පෙන්වන්න වෙන ගහපු අස්සන. හැඳුනුම්පත් අංක වෙනස් කරලා ගහපු අස්සන. මේ පැත්තට ඒ ආණ්ඩු වර්ධන. කවුද? ඒක චෙල් කේසි මාත්‍යාගේ. කීර්ති දෙන්නකොන්නේ. මුල්ගම් කොහෙද? මම ගෙවල් මුල්ලේ ළඟට පිටියේ. இது தொடர்பில் முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னகோனிடம் நாம் வினவிய போது பின்னர் தாம் கருத்து வெளியிட எதிர்பார்ப்பதாக அவர் பதிலளித்தார்.